வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நாங்கள் எல்லோரும் இங்கே நல்லாயிருக்கோம். நான் ஏற்கனவே அம்மா வீட்டுக்கு கூழ் ஊற்ற போகிறேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூ தான் இது. நாங்கள் சனிக்கிழமை வந்திருந்தோம், ஞாயிற்றுக்கிழமை கூழ். ஸோ வெள்ளிக்கிழமையும் வந்து கூழுக்கான வேலையை அம்மா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதாவது என்னென்னா, மாவு கரைச்சி வைப்பாங்க. அதுக்கப்புறம் சனிக்கிழமை சாயங்காலம் கூழ் காசுவாங்க. அது ஏற்கனவே வீடியோ நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதை புளிச்ச இதை வச்சு கூழ் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றுவாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு காமிச்ச வீடியோவில் வந்து கூழ் வந்து ரெடி பண்ணுறதை காமிச்சிருப்பேன். அது வந்து சனிக்கிழமை ஈவினிங் பண்ணோம். அடுத்தது இது வந்து மார்னிங், ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் அன்றைக்கி தான் கூழ் ஊற்றுறோம். ஸோ கோலம்லாம் போட்டுட்டு, ஆனால் எங்கள் வீட்டில் கோலம் போட்டதில்லை, நிறைய போட மாட்டேன். நாங்கள் இடம் இல்லை, ப்ளஸ் டைமும் இல்லை. பாப்பாவை பார்த்துக்கணும், வீட்டில் வேலை இருக்குது, எல்லா வேலையும் நானே செய்யணும் அப்படின்றதுனால இங்கே அப்படி கிடையாது. அம்மா கொஞ்சம் வேலை செய்வாங்க, பாப்பாவை பசங்களை வந்து அப்பா பார்த்துப்பாங்க. ஸோ நாங்களும் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணிப்போம் வேலையை. எனக்கும் வேலை சுமையும் பெருசாக தெரியாது. எனக்கு வந்து கோலம் போடுறது, டிசைனிங்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து அம்மா வீட்டுக்கு போகும்போது நம்ம கொஞ்சம் ஜாலியாக கோலம் போடுவேன். ஸோ அதுவும் ஃபெஸ்டிவல் டைமில் போட்டால் கொஞ்சம் பெருசாகவே போடுவேன். ஸோ என் கோலம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாப்பா வந்து லேட்டாக எழுந்துப்பாங்க, நைட்டு ஃபுல்லாக தூங்கலை அவங்க. ஸோ லேட்டாக எழுந்துப்பாங்க, நம்ம நிறைய வேலையை முடிச்சிடலாம்னு நினச்சோம். ஆனால் குட்டி பாப்பா நான் கோலம் போடும்போதே எழுந்துட்டாங்க. ஆஹா, இன்றைக்கி வேலை ஆன மாதிரி தான் நினச்சோம். பட் அவங்க வந்து செம்மையாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க தாத்தா இருக்கிறதுனால அண்ணா தாத்தா அப்படின்ட்டு எல்லாம் மாற்றி மாற்றி விளையாடிட்டுருக்காங்க. நான் வந்து டிஃபனுக்கு வந்து தோசைக்கு சட்னி அரைக்க தேங்காய் திருவிட்டு அப்படியே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு. அம்மா வந்து எனக்கு முன்னாடி எழுந்துட்டாங்க. நான் அம்மாவுக்கு முன்னாடி எழுந்து எல்லா வேலையும் செய்யலான்னு நினச்சேன். நான் நினச்சதோடு சரிங்க, நினப்பத்தா பொழப்பு கொடுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி நான் நினச்சதோடு சரி, எழுந்துக்கலாம், லேட்டாக தான் எழுந்தேன். சார் நான் எழுந்துக்கும் போது பாப்பாங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்க. நான் எழுந்து வாசல் தெளித்து கோலம் தான் போட்டு அதுக்குள்ளே எழுந்துட்டாங்க. சரி ஓகேன்ட்டு 2 பேரையும் குளிக்க வச்சுட்டு தண்ணி ரெடியாக இருந்துச்சு அடுப்பில் தான் தண்ணி காசுவாங்க அங்கே. ஸோ இல்லை அப்படி எதுவும் கிடைக்கலன்னா கேஸில் வைப்போம். ஃபுல்லாக அடுப்புன்றது அது ஒரு காலங்க, எல்லாமே அடுப்பில் சாப்பாடுலாம். இப்போ வந்து தண்ணி வைக்கிறதுக்கு மட்டும் அடுப்பு யூஸ் பண்ணிப்போம். கேஸ் காலி ஆகிடுச்சுன்னா அம்மா அடுப்பு யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி. ஸோ இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சேனலை அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருக்கா, பிடிக்கலான்னு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க எனக்காக. என் சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், அதனால் கேட்குறேன். அப்புறம் வந்து ஸோ ஓகே, டிஃபன் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து எங்கள் அப்பா வந்து இந்த கூழ் பானைக்கெலாம் வந்து வேப்பஞ்சலை கட்டுவாங்க, அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்து கூழ் வந்து சாமியாண்ட வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ பூஜை வேலைலாம் வந்து அம்மா கொஞ்சம் பார்த்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அம்மா வந்து கும்பம் வேலை, ஈவினிங் கும்பம் போடுவாங்க இல்லையா, அதுக்கான வேலையும் கொஞ்சம் செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா கூழ் வேலையை மட்டும் பார்த்தா அந்த வேலை லேட் ஆகிடும். நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் கிளம்புறோம் வீட்டுக்கு. ஸோ எப்பவுமே வந்து 6 மணிக்கு மேலே தான் வந்து கும்பம் போடுவாங்க. இப்போல்லாம் வந்து எங்கள் 2 பேருக்கு, எனக்கு எங்கள் அக்கா கல்யாணம் ஆன பிறகு சீக்கிரமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் அக்காலாம் வருவாங்க. அப்போ வந்து அவங்க சீக்கிரம் ஊருக்கு போகணுன்ட்டு சீக்கிரம் கும்பம் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா இந்த வாட்டியாக வந்து அவங்க வரல. ஸோ இப்போ வந்து நான் ஊருக்கு சீக்கிரம் கிளம்பணுன்ட்டு மத்தியானமே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக தான் வேலை சீக்கிரம் ஆகிட்டுருக்கு. ஏன்னா என் கூழ் வேலையே பெரிய வேலை, அதுக்கப்புறமேட்டு கும்பம் போகிறதும் கூடவே செய்யணுன்றது அது ரொம்பவே பெரிய வேலை. உண்டைக்கு ரெடி பண்ணணும், நான்வெஜ் செய்யணும், மீன் குழம்பு வைப்பாங்க, முட்டை செய்வாங்க, அப்புறமேட்டு வந்து ஒரு டைம் சிக்கன் கறி அதுமாதிரி செய்வாங்க. இப்போ வந்து சிக்கன் 65 பண்ணுறோம் நாங்கள். ஸோ இது எல்லாமே ஒன்றா பண்ணாலும் அதுக்கான வேலையாவது ரெடி பண்ணி வைக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் சாப்பாடெலாம் வெடிக்க மாட்டாங்க, குழம்புலாம் வச்சு வச்சுருவாங்க, முட்டை வறுத்து அந்த மாதிரி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து கூழுக்கு ஒரு டைம் நல்ல நேரம் பார்ப்பாங்க. ஸோ அந்த நேரம் வந்தோன்னே கூழ் ஊற்றிடுவாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் ஹஸ்பண்ட் வேறு இன்னும் வரல, அவங்க வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களும் வந்தோடனே தான் ஊற்றணும். சரி நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்ற வேலையை முடிப்போம், செம பசிக்குது எல்லாருக்கும் சொல்லிட்டு டிஃபன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டிஃபன் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் கூழ் ஊற்றணும். நான் வந்து இப்போ வந்து கூழ் ரெடி பண்ணுறதை மட்டும் தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். கூழ் ஊற்றுறது நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா இதுவே வந்து கொஞ்சம் லென்த்தாக போகுது. ரொம்பவும் போட்டு ரொம்பவும் ஓட்டி காட்டாமல் உங்களுக்கு ஸ்லோவாக காட்டலாம் அப்படின்றதுனால தான் வந்து நான் கட் பண்ணி போட்டுட்டேன்.
ஸோ இப்போதைக்கு வந்து சாப்பிட்றோம். ரொம்ப சாப்பாடு ரொம்ப முக்கியம். ரொம்ப பசிக்குது சொல்லிட்டு தோசை சுட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சில டைமில் வந்து அம்மா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வேலை கரெக்டாக இருக்குன்ட்டு. எங்களுக்கு மட்டும் செஞ்சு வச்சுருந்தாங்க. எப்போவுமே வந்து எங்களுக்கு செஞ்சு வச்சுருவாங்க. டிஃபன் பசிக்கும்ன்ட்டு. ஏன்னா கூழ் வந்து குடித்தா வயிறு ரொம்ப ஃபுல்லாகிடுமா அதனால். ஸோ இப்போ வந்து அம்மாவுக்கும் வந்து முடியல, கொஞ்சம் காலில் வலிக்குது, சாப்பிட்லாம் கால் வலிச்சுக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு தோசை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை அம்மா, அதனால். ஸோ அம்மா வீட்டுக்கு போனாவே எல்லாருக்கும் ஒரு செம்ம ஜாலி தானே. எனக்கு அது எதுவுமே தெரியல, செம்ம ஜாலியாக இருக்குது. இங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ப்ரெஷராக இருக்கும். இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வேலை நிறைய செய்கிற மாதிரி ரொம்ப பெயினாக ஒரு மாதிரி கை காலாக வலிக்கும். ஆனால் அம்மா வீட்டுக்கு போனால் அப்படி இல்லை, ஏன்னா பாதி அவங்க செஞ்சுருவாங்க. இங்கே வந்து அப்படி இல்லை, எல்லாமே நான் தான் செய்யணும். அங்கே வந்து பசங்க கொஞ்சம் டைவர்ட் ஆகிடுவாங்க. அவங்க தாத்தாவை பார்த்துட்டு வெளியே பெரிய இடம் விளையாடுவாங்க. இங்கே அப்படி இல்லை, எங்கள் வீட்டில் ரொம்ப சின்னது. ஸோ என்னையே சுற்றி வருவாங்க, வீட்டில் அமுக்கம் பண்ணுவாங்க. கொஞ்சம் அவங்க பெருமை வீட்டுக்கெலாம் போவாங்க, இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு ஃப்ரீயாக விளையாட மாட்டாங்க. அதனால் அதுக்கப்புறமேட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோங்க. செம பிஸி. ஆனால் குட்டீஸை பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக நாங்கள் கிச்சன்லேயே இருக்கோம்னா போய் 10 வாட்டி பார்த்துட்டு வரணும். சனிக்கிழமை அப்படி தான் ஆச்சு. போயிட்டு பாப்பா என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு வேலை செய்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ பசங்க எப்படி இருக்காங்க நம்ம பெருசாக கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்க குரலை மட்டும் கேட்டு போய் என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்களா, அடிச்சுக்கிறாங்களா, அழுகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி வந்து ஒர்க்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக போகும். தோசை சுட்டாச்சு. அம்மாக்கிட்டேயும் ஒன்று கொடுத்துட்டு நீ ஃபஸ்ட்டு சாப்பிடுமான்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமேட்டு வந்து பசங்களுக்கு அவங்க தாத்தா கூட வெளியே ஊஞ்சல் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எதுவுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் சாப்பிடவே உட்காந்தேன். அதுக்கப்புறமேட்டு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. 10:30 மணிக்கு மேலே தான் கூழே ஊற்றணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆயிடுச்சு. 10:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ லன்ச்சு லேட்டாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதாவது குழம்புலாம் ரெடி பண்ணிவிடுவோங்க, ஆனால் சாப்பாடு மட்டும் லேட்டாக வடிப்பாங்க. அதனால் ஸோ வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி ஊஞ்சல் கட்டணும் இல்லையா, தொட்டில் யானை அப்படி வச்சுக்கலாம். ஸோ அவங்கள போய் விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. அவருக்கு எங்கள் அப்பாண்ட தோசை சுட்டு கொடுத்து நீங்கள் பசங்க ஊட்டுங்க சொல்லிட்டு அவங்ககிட்ட எடுத்துன்னு கொடுத்துட்டு அவங்க பார்த்துக்கிட்டாங்க. 2 பேரும் ஊட்டிட்டு அப்படியே எண்ணெயில் ஆட்டி விட்டுட்டு ஒரே அமுக்குள்ள 2 பேரும். அப்பா நீங்கள் மாட்டினீங்கடா சாமி மாட்டிக்கிங்கன்ட்டு விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து நாங்கள் வந்து உள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இவங்களுக்கு ஆட்டம் தாங்கலை. அதுவும் அவங்க தாத்தாவை பார்த்தா 2 பேரும் விடவே மாட்டாங்க, அப்படியே டைட்டாக பிடிச்சிப்பாங்க. நமக்கு அது ஃப்ரீ ஆகிடும். அவங்களுக்கு ஊட்டி விட்டு அப்புறம் அவங்க தாத்தாவும் சாப்பிட வந்துட்டாங்க. இவர் குட்டி வந்து செம அமுக்கலுங்க. ஏன்டா இப்போ அவர் சாப்பிட உட்காந்த நேரத்துக்கு நான் மாட்டினேன் பாருங்கள். போயிட்டு அந்த மிஷினை நோண்டுறது, அமுக்கலம் பண்ணுறது, அதில் கையை மாட்டிக்க போதுன்ட்டு அவன் பேடி சுற்றுறதே பெரிய வேலையாக இருக்குது. இதில் வேறு அந்த மிஷின் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலான்ட்டு இருக்கேன், இங்கே என் வீட்டுக்கு. ஸோ டைலரிங் எனக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ அதை கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சால் நம்ம தைச்சிக்கலாம், நம்ம ட்ரெஸ் நம்மளே தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவனுக்காக எத்தனை பயமாக இருக்குங்க. எவ்வளோ பெரிய வீட்டில் இங்கேயே ஓடி போய் அங்கே தான் நிற்கிறான். அவன் இங்கே சின்ன வீடு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வாங்க 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 கூழுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ உண்டை பிடிச்சி வச்சாச்சு. உண்டை மேலே அந்த மாவு ஊற்றுவாங்க, வேப்பஞ்சலை அது இதுன்னு சொல்லி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இலை போட்டு கூழ் நடுவில் வச்சு கற்பூரம் எடுத்து தேங்காய் வச்சு கும்பிட வேண்டியதான். அதுக்கப்புறம் கும்பம் போடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்தவங்களுக்கும் வீடியோ பார்க்க போகிறவங்க வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டாட்டா பை பை, டேக் கேர், ஐ லவ் யூ.